கும்கி படத்துல அவங்கள சேர்த்து வைக்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் பிரபு சாலமன் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மைனா படத்துக்கு அப்புறமா கும்கி படம் பண்ணும்போது 2 பேரையும் பிரிச்சு வச்ச ஒரு குற்றச்சாட்டு எனக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. என்ன சார் கடைசியில இப்படி கண்கலங்க வச்சுட்டீங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, கும்கி படத்துல இவங்க 2 பேரையாவது எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்னு தான் நினைச்சேன். அப்படி நினைச்சு தான் கும்கியை ஆரம்பிச்சேன் முதல்ல. ஆனா கும்கி முடிகிறப்போ அதுவே ஒரு மாதிரி ஆத்மார்த்தமா கேக்குது. இல்ல இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கெல்லாம் இருக்கு. கூட்டு விவசாயமெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க சமூகத்துக்குள்ளே தான் கல்யாணமெல்லாம் பண்ணிப்பாங்கன்னு எனக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதே சமயம் உன்னால் சினிமாவை வச்சு இங்கே எதையுமே மாற்ற முடியாதுன்னு ஒரு விஷயம் உணர்த்திட்டே இருந்துச்சு. அதுதான் என்னை அப்படி கொண்டு போய் அப்படி ஒரு கிளைமேக்ஸில் நிறுத்துச்சு. 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவோ யோசிச்சந்தான். ஆனால் அது முடியல. கடைசியில் உன்னை ஏன் அள்ளி நான் பார்த்தேங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில் அதை முடிச்சிருப்பேன் அப்படின்னு கும்கி படத்தை குறித்து இயக்குனர் பிரபு சாலமன் தெரிவிச்சிருக்காரு. ஸோ மக்களே, கும்கி படத்தில் அவங்க சேர்ந்துருந்தா நல்லா இருக்குமா, அல்லது இந்த மாதிரி பிரிஞ்ச கிளைமேக்ஸ் தான் ரொம்ப உணர்வு பூர்வமாக ஹார்ட் டச்சிங்காக நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க.